ராதகிருஷ்ணா, நந்த பவனத்தில் தினம் தினம் ஒரு அற்புத லீலா நடக்கிறது. இன்றைய தினம் ஐயா யசோதா மடியில் கண்ணையாவை வச்சுட்டு ரொம்ப ஆனந்தமாக தயிர் கடைஞ்சின்னு இருக்கா வெண்ணெய் எடுக்கிறதுக்காக. இப்போ என்னாச்சு, லாலாக்கு கிருஷ்ண கண்ணையாவுக்கு அம்மாவோட பிரேம, அம்மா கடையிற வெண்ணெய் மேலே இருக்கிற ஒரு மோகம், ரெண்டுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சது தானே. அப்போது அந்த சமயம் அடுப்பில் பாலை வச்சுருக்கா பானையில். அது இப்போ அப்படியே பொங்கி வழியிறது. இப்போ அடுப்பில் இருக்கிற பால் பொங்கி வழியிறதோடு இல்லாமல் அடுப்பை சுற்றி ஒரே பால். அரே லாலா, பால் பூரா பொங்கி வழிஞ்சுன்னு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருமா அப்படின்னு என்ன பண்ணா, தயிர் கடையிறத நிறுத்தினா குழந்தைய மடியிலேருந்து இறக்கி கீழே உட்கார வச்சுட்டு பால் பானையில் ஒரு கரண்டியை போட்டு எப்படியாவது அதை இறக்கி வைக்கணும் அப்படின்னு முற்பட்டுருக்கா. அவ்வளவுதான் கண்ணையாவுக்கு கோபம் வந்தது. என்னை விட பால் தான் உனக்கு முக்கியமா? என்னை விட உனக்கு பாலண்ட பிரேமையா அப்படின்னு கோபம் வந்தது. கையில் ஒரு தடியை எடுத்துட்டான். அவ்வளவுதான் ஓடினான். எதிர்க்க மேலே உரியில் தயிர் மண் குடம், கையில் இருக்கிற தடியினால் டமால், அவ்வளோதான் அந்த குடம் உடஞ்சி அப்படியே தயிர் சிந்துறது. 1 மண் பானை, 2 மண் பானை, பூரா பண்டார் பூரா உரியில் தயிர் குடத்தை வச்சிருக்கா இல்லையா. அத்தனை தயிர் குடங்கள், வெண்ணெய் குடங்கள் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று கடாம் டமால் டமால் அப்படின்னு அத்தனையும் அடித்து நொறுக்குனா. கண்ணையா எகிரி எகிரி அடிக்கிறான். அவனுக்கு அதில் ஒரே குஷி. அந்த கொட்டுற தயிரை பார்த்து ஒரு பக்கம் ஆனந்தம். இது தயிர் மழையா அப்படி இருக்கு பார்க்க. அம்மா இந்த டமால் டமால்னு சத்தத்தை கேட்டாலோ என்னமோ பின்னாடியே ஓடி வந்தா. பார்த்தா கோபம் வந்துடுது அவளுக்கு. லாலா, என்ன பண்ணுற நீ? இன்றைக்கி பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒரு தடியை எடுத்துட்டு ஓடி வந்தா. யசோதாமாக்கோ வயசாயிடுத்து, பருமனான சரீரம், கையில் தடியை எடுத்துட்டு ஓடுறான். அவனை துரத்திண்டு இவனோட இப்படி வேடிக்கையாக இருக்குது பார்க்கறதுக்கு. அவன் முன்னால் ஓடுறான், இவன் பின்னால் ஓடுறான். பகவான் முன்னாடி போவான், பகவானை நோக்கி பக்தை பின்னாடி ஓடுவா இல்லையா, அவனுடைய கிருப்பையை வேண்டி. அப்படி இருக்குது. இப்போ என்னாச்சு, ஏதோ ஒரு புலி சிங்கம் துரத்துற மாதிரி கண்ணையாவுடைய முகத்தில் அவளுடைய கோபத்தை பார்த்து ஒரே பீதி. அவ்வளவுதான் ஓட்டம் எடுத்தான் வீட்டை விட்டு வெளியில். இவளும் ஓடுறா பின்னாடியே. ஆனால் அவளால் பிடிக்க முடியல. ஒரே களைப்பு. அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துட்டா ஒரு மேட்டு மேலே. தலையில் கையை வச்சுண்டு மூச்சு வாங்கிறது. அவளால் ஒன்றும் முடியல. இப்போ லாலா மெல்லமாக திரும்பி பார்த்தான். அம்மா தான் இருக்காள அப்படின்னு. அம்மா ஊஞ்சி போய் உட்காந்துன்னு இருக்கிறத பார்த்தான். இப்போ மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுண்டு ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிக்கிறான் யசோதம்மாவை பார்த்து. அம்மா, ஏம்மா உட்காந்துட்ட, என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்குறான். இது சாதாரண லீலை இல்லை. பகவானும் அந்த தன்னுடைய பக்தனுடைய பிரேமையில் பாலகனாக ஆகிடுறான். அதுதான் இதுக்கு பின்னாடி தொடர்றது தான் தாமோதர லீலை. அதையும் நம்ம பார்ப்போம் மற்றொரு எபிசோடில். ராதே கிருஷ்ணா.